ஹாய் ஹலோ எவ்ரிவன். திருவாசகத்தோட அடுத்து என்ன லைன் பார்க்கலாம். தாயே சிறந்த தாயவனான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுராணே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. தாயே சிறந்த தாயவனான தத்துவனே, அதான் பழைய காலத்தில் பாடல்லாம் எழுதியிருப்பாங்க. தாயே சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆனால் தாய் தான் தன்னுடைய ரத்தத்தையும் பாலா ஊட்டி வளர்க்குறா. அது இருப்பமா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது தெரியாது, நிஜம் இல்லாத வாழ்க்கை அடுத்த வாட்டி இருப்பமா இருக்குமான்னு கூட தெரியாது. அதுக்கெல்லாம் ரெடி ஃபார் தேர்னா அது ஒரு பொண்ணு, அது ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்குது. எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க எல்லாம். அப்போ அந்த தாயை உடைக்கும் மேலா ஒரு தெய்வத்தை சொல்லியிருக்குன்னா அது நம்மளோட ஈசன் தான், சிவபெருமானு தான். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த சிவபக்தியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே அணைப்பார். ஒரு அம்மா அணைச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு சிந்தனை வேணும் நமக்கு, எந்த ஒரு செயலில் ஒரு ஞானம் வேணும்னா தந்தையாகவும் இருப்பார். இது என்னோட லைஃப் நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் தாயே சிறந்த தாயவனான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. மாசுன்னா குற்றமே இல்லாதவர், அப்படிதானே, அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. அது ஒரு எப்படி சொல்ல, நம்மெல்லாம் ஏமாத்திரம், அவர்லாம் நம்மளை அடைஞ்சதெல்லாம் நம்மெல்லாம் பெரும் புகழ்ச்சி அடையணும்னு தான் நான் சொல்லுவேன். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. இந்த மலர் இப்படி தானே பூக்கும், அதே மாதிரி இந்த இடம் எங்குமே அவர் ஜோதி சுரூபமாகவே இருக்கிறாரு அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுராணே. அவர் எங்கே இருக்கிறாராம், பொன்னம்பலம் அப்படிங்கிற சிவபுரத்தில் இருக்கிறாரு. அது எப்படி இருக்காரு, தேசனே தேனார் அமுதே, தேன் போன்ற அமுதே. தேனை இப்படி இருக்கும் தேன் சாப்பிடும்போது, அதே மாதிரி இனிப்பு தித்திப்பாக இருப்பார். சரிங்களா, தேனார் அமுதே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அதாவது இந்த மாயம், இந்த பாசம்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இது பொய், ஃபேக், எல்லாமே பொய். நம்ம லாஸ்ட் வரை யாருமே நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க தானே. கண்டிப்பாக நான் இப்போ இறந்து போயிட்டேன்னா இன்றைக்கி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் என் கூடயே தான் வருவாங்க. இல்லை அவங்க இறந்தால் நான் அவங்க கூடயே தான் போவேன். எனக்கு யாராவது ஒருத்தருக்கு என்னை பிடிச்சவங்க ரொம்ப என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நான் அவங்க விட்டுட்டு போயிடுவேன், அவங்க கூட போவேன்னு கிடையாதுல்ல. ஸோ இது எல்லாமே ஃபேக்கு. பாசமாக பற்று அறுத்து, அதை அறுக்கக்கூடியவரே இவர் தான், பாரியனே அப்படின்ற மாதிரி மாணிக்க வாசகர் குறிப்பிட்டிருக்காங்க. மேலே 2 லைனோடி நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.